ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்வர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன புது வீடியோவில் இருக்கோன்னா வந்து தம்ப்நெயிலில் பார்த்தே வந்திருப்பீங்க. எஸ், அதுதான் கைஸ் நம்ம காரு. நான் வந்து ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணுறேன் இப்போது. ஸோ தட் இன்னைக்கு பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். ஸோ எஸ், நம்ம கார்கிட்ட வந்துட்டோம். டெலிவரி எல்லாமே வந்து நான் வந்து அப்புறமா வந்து ரிவீல் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம காரு. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கார் டெலிவரி பார்த்துருப்பீங்க. ஸோ கூடவே வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தட் இதில் வந்து என்ன இருக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று 2 தலைகாணி முறையாக என்னது சம்திங் பின்னி வந்துருக்காங்க. இது வந்து டிஷ்யூ காரில் வச்சுக்கிறதுக்கு, இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு. இது தி நெக்ஸ்ட் டே வந்து பூஜை போடலான்னு வந்துட்டோம். முனீஸ்வரன் கோயில் வந்திருக்கோம். சாமியை கும்பிட்டுட்டு எல்லாமே வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணி டோக்கன்லாம் போட்டு பூசாரிக்கும் வந்து இது பண்ணி பூஜையும் வந்து சிறப்பாக வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம கார் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு 2-3 ஷாட்டை வந்து என்னால் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எடுக்கிற மாதிரி எடுத்தேன். இதை வந்து தனியாக வந்து நான் ஒரு ரீல்ஸாக வந்து பண்ணி போடுறேன். எலுமிச்சப்பழம் வச்சு இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு தனி ஃபீல்னே வந்து சொல்லுவாங்க. சொந்த காசில் ஒரு கார் வாங்குறது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. Guys, this is our car. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ தட் பூஜை எல்லாமே வந்து பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஒரு சில இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இது என்ன மாடல்னால் வந்து நான் வேறு கண்ணாடி வேறு க்ளோஸ் பண்ணல. Hyundai Santro இது, ஓகேவா? ஸோ தட் 2022 மாடல் இது. கார் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ தட் எஸ், ஸோ கைஸ், இது வந்து இன்னொரு அவுட்ஃபிட்டு நமக்கு. ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டு வந்து வேட்டி சட்டையில் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்காது. ஐ மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எடுத்த பர்பஸே வந்து வேறு என்னென்னா வந்து ஃபார்மலாக ஆஃபீஸ் வேர்க்காக எடுத்தேன். ஸோ எஸ், இப்போது நம்ம வந்து நம்ம காரில் வந்து போகிறோம். ஸோ வெயிட், ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேசியஸாகவே இருக்கும். என்னோடய லேப்டாப் பேக்கை வந்து நான் இங்கே ஓரமாக வந்து இப்போ வைக்கிறேன். கொஞ்சோண்டு நம்ம வந்து காரை வந்து டஸ்ட் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. எந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வந்து நீங்கள் வந்து என் வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து காரை வந்து ஃபுல்லாக வந்து கண்ணாடிலாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம விடணுமே. அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் ஆல்சோ, ஓகேவா? ஸோ வந்து இப்போ வெளியே போகிறோம். ஸோ தட் அதனால் வந்து நான் லைட்டாக வந்து காரை வந்து தொடச்சிக்கிறேன். வாங்க, அப்படியே அதை எடுத்து உள்ளே வச்சிருங்க. கார் வந்து எதுவும் க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான்.
அப்படியே டிக்கில வச்சிருங்க. லேப்டாப் வேலை இருக்கு. ஹே கைஸ், ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா தான் எடுக்கிறாங்க. அம்மாவும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. இப்போ நான் ரிவர்ஸ் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் அங்கேயே இருங்க. அதை பாருமா வீடியோவை பாருமா, கேமராவை. So yes. Hey guys, இன்னொரு புது வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்து சட்டையை மாத்திரியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான ரீசன் என்னென்னா வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து மாற்றிருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம காருக்காக வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னா வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து எல்லா கார் வச்சுருக்கவங்களும் வந்து மஸ்டாவாக வந்து வச்சுக்கணும். ஸோ வெளியே போகும்போது லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து டஸ்ட் தட்டிக்கலாம். ஓகேவா, இப்படி வந்து தட்டிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்டீரியர் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன். ஒரு 2 days முன்னாடி தான் வந்து வண்டியை வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான். நான் ரன்னிங்கில் வந்து காமிக்கிறேன். சீட்லாம் வந்து பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஒரு 2 ஏசி விண்டோ வந்துடும். ஸோ கைப்பிடி பிடிக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஒரு லேம்ப் இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இப்படி பார்த்தோன்னா வந்து நமக்கு இது இருக்குது. நம்ம வந்து இப்படி பண்ணி மடக்கி கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் ஆகுது, அதனால் வந்து நான் வந்து அதை மட்டும் காட்டல. ஸோ எஸ், அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து ஒரு நல்லா பெருசாகவே வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கும். சார்ஜர் வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட காட்டணும் தான். நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ தட் நல்லா வந்து ஒரு கிளாசிக் லுக்கு வந்து இந்த காரில் வந்து கிடைக்கிது நமக்கு. ஸோ 5 பேர் வந்து மொத்தமாக வந்து தாராளமாக போகலாம். ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் வந்து மீடியமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து 4 பேர் தாராளமாக போகலாம் ஒரு கிட்டோட. ஓகேவா, ஸோ எல்லாமே வந்து நீட்டாக வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் நமக்கு. ஸோ கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நான் ஏன் வந்து யூஸ்டு கார் வாங்கினேன், ஏன் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் போனேன், ஏன் புதுசு வந்து போகல, இது பாருங்கள். இன்னொன்று வந்து இருக்குது. ஹுண்டாயின்னு வந்து செம்மையாக வந்து ப்ரீமியமாக வந்து தந்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோவோட டாப் மாடல். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து போகிறதுக்கு பக்காவான வந்து கார்னு வந்து நான் சொல்லுவேன். ஐ எம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பின்னி. நான் ஏன் வந்து யூஸ்டு கார் எடுத்தேன், எப்படி எடுத்தேன், அது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.